வழக்கம் போல் பாம்பன் சுவாமியினுடைய அதிஷ்டானத்துக்கு வந்திருக்கேன். இங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது சில விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ. இது புனிதமான இடம், ஆன்மீக ஊற்று, மக்களுக்கு நன்மை கிடைக்கின்ற இடம். ஆனால் இந்த இடம் எப்படி இருக்கு பாருங்க அப்படிங்கிறத சொல்லத்தான் நான் இந்த வீடியோ போடுறேன். இப்போ இவங்க பாருங்களேன், சன்னிதானத்தில் உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்காங்க, ஊருக்கு அதை பேசிட்டு இருக்காங்க. சுற்றி சில பேர்லாம் பக்தியோட பாட்டு பாடிட்டு இருக்காங்க, ஸ்லோகம் சொல்லிட்டு இருக்காங்க, வேண்டிட்டு இருக்காங்க. ஆனால் அதை பற்றி கவலை இல்லாமல் இந்த குழு உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்காங்க, ஊருக்கு அதை பேசிட்டு இருக்காங்க. சில பேர் அங்கேயே கத்தி கத்தி மொபைலில் ஃபோன் பேசுகிறோன்னு பார்க்குறேன். அதே போல் மணல் வெளியில் பாருங்கள், அவ்வளவு குப்பை, கப்பு, சாப்பாடு கப்பு, அன்னதானம் பண்ண அந்த உணவு தட்டு, பிளாஸ்டிக்கு அந்த மண்ணுக்குள்ளே போய் 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 தண்ணியும் கீழே இறங்காது. அந்த அளவு அசிங்கப்படுத்தி நம்முடைய கோயில்களை கேவலப்படுத்துறது நாம் இந்துக்கள் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பக்தருங்கிற போர்வேல இது ஒரு சுற்றுலா மையத்துக்கு வந்த மாதிரி இஷ்டத்துக்கு சுகமாக இருந்துட்டு போகிறது. நம்ம கோயில் நம்முடையது அப்படிங்கிற எண்ணம் இல்லைங்கிறது தான் நம்மளுடைய அழிவுக்கு காரணமாக இருக்குது. ஒரு ஏடிஎம்க்கு போகிற மாதிரி தான் கோயிலுக்கு போகிறாங்களோ மக்கள்னு தோணுது. தனக்கு வேண்டியது கிடைக்கல அடுத்த கோயிலுக்கு போயிரு, இல்லை சாமியை மாற்றிரு அப்படிங்கிற நிலைமைக்கு இருக்கோன்னு யோசிக்க வைக்குது. ஆலயம் என்பது ஒரு காட்சி பொருள் அல்ல, ஆண்டவன் வாழுகின்ற இடம். எனவே அதை புனிதமாக போற்றி பாதுகாப்பது நம்முடைய கடமையாக இருந்தால் ஆண்டவன் அருள் நமக்கு கிடைக்கும். வாழ்க வளத்துடன்.